அந்த ஆர்எஸ் ஒரு மேயர் சென்னையில் வந்து திமுக வின் பண்ணிட்டாலும் ஒரு பக்கம் மீசை எடுத்துற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு. ஒரு மேயர் வின் பண்ணிட்டா, டிவிகே மேயர் வின் பண்ணிடுச்சுன்னா நாங்கள் வந்து மீசை எடுத்துருக்கோம். ஆர்எஸ் பாரதி சாருக்கு எவ்வளோ மீசை இருக்கு? நல்லா பெருசா இருக்குமா? கேஜிஎஃப் மாதிரி இருக்குமா? எஸ் மாதிரி இருக்குமா? அப்ப அது எடுத்தா என்ன, எடுக்கலாம் என்ன? அது அந்த ஒரு தைரியத்தில் தான் சொல்றது, நான் எடுத்துருவேன், நான் இது நீ எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, வேற ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க, நான் இனிமே அரசியலே பேச மாட்டேன், இல்லை அரசியல் விட்டு விலகிடுறேன், ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கங்களேன், நாங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். கரூர்ல அன்னைக்கு பிரச்சனை நடக்கும்போது உள்ள இல்லை, போயிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வரும்போது தான் இங்கே உள்ள வரணும் வந்திருக்காரு, நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. விஜய் போயிருக்கிற பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் அவங்களுக்கு 35 பேர் மேலே வந்து அரசு பணி வழங்கியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போறதை பற்றி தளபதி என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. வெற்றியோட போவோம், அந்த மக்களுக்கு வெற்றியை சமர்ப்பிப்போம், அதுக்காக தான் இப்போ போயிருக்கிறேன். அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கொடுத்தது நல்ல விஷயம், தரணும். ஏன்னா அப்போதான் அந்த அவங்களோட தலைமுறை எல்லாமே வந்து சரியாகும். அதுக்கு வேற அந்த இழப்பை நம்ம எதை கொடுத்தா ஈடு கட்ட முடியாது, அட்லீஸ்ட் ஒரு அரசாங்க வேலை கொடுத்தாது ஈடு கட்டுவோம். தளபதி எடுத்த நல்ல ஒரு டெசிஷன், அதையும் குறை சொல்றோம், சொல்லிட்டு தான் இருக்கிறான், அது அவனோட வேலை, சொல்லிட்டு போட்டோம். இப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பல தலைவர்களை பார்த்து வந்து இறந்துருக்காங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்குலாம் அந்த மாதிரி கொடுக்குறது என்ன, இது ஒரு தவறான முன்னுதாரணம். அப்படி குறை சொல்றவங்களே இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அரசு வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க, பல பேர் கொடுத்துருக்காங்க, இல்லாததை ஒன்றும் செய்யல. அவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது இந்த கரூர் மேட்டரை வச்சு விஜய் சாரோட கரியரே க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தாங்களா, முடியல, அவ்வளவுதான். அதுவே அவரை ஜெயிக்க வச்சிருச்சு, அது அந்த விஷயம் ஜெயிக்க வச்சதுன்னு சொல்ல. அவர் வந்து நல்லவர் தான்டா, அவர் மேல எந்த குற்றமும் பெருசா இல்லடா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த வெற்றி. உடனே கேட்கலாம் கரூர்ல ஜெயிச்சாரா அப்படின்னு. கரூர்ல திமுக ஜெயிச்சுதா? தோல்வி தானே கொடுத்தாங்க. இதுல தெரிஞ்சிருச்சு யாரு என்ன அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், திமுக இது எல்லாமே விட்டுருவோம். இன்னைக்கு அந்த இடத்துல போய் நிக்கிறாருல, மக்கள் கருப்பு கொடி காமிச்சு நீ வராதுன்னு சொன்னாங்களா? போறாரு, அவ்வளவு பேர் வரவேற்கிறாங்க. அதுதான் தளபதி. இன்னும் பெருசா சிறப்பான சம்பவங்கள் பண்ணுவாரு. நான் கூட கரூர் போலான்னு தான் பார்த்தேன், ஆனா நம்மளால அவங்களுக்கு எங்க திருவள்ளூர் வேலூர்னா கூட போயிடலாம், அது ரொம்ப லாங்கு, வேலை கொஞ்சம் இருக்கிறதுனால போக முடியல. பட் தளபதி அதை தான் சொல்றேன், நீங்க கடந்த 1.5 வருஷத்துல என்னென்னலாம் வந்து அவர் அழிக்க நீங்க பண்ணீங்களோ அது எல்லாமே அவர் உடைச்சிட்டாரு. உங்களுக்கு தான் அது அகேன்ஸ்ட் ஆச்சு. இப்போ இந்த சாட்டு துறைமுருகன் அப்புறம் இருமலம் கார்த்திகெல்லாம் வந்து இப்போ அவர் போறதுக்கான காரணம் என்னன்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது, அங்கங்க ஒரு ஆள் வந்து இதெல்லாம் வந்து நான் என்ன கேட்குறேன், ஏம்பா சட்டமன்றத்திலேயே அலையன்ஸ் இல்லாம 108 ஜெயிச்ச மனுஷன் உள்ளாட்சிக்காக தான் அவர் போய் அரசியல் பண்ணுமா? இல்லையா? இது கொஞ்சமாச்சும் ஒரு ஜென்ரலா, அதான் சாட்டை எண்ணெல்லாம் வந்து இன்னுமே அவரு ஏன் இப்படி இருக்கிறாருன்னு தெரியல. இந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் சாட்டை எண்ணெய் ஒரு காரணம். அவர் சேட்டைகளை கொஞ்சம் நிப்பாட்டணும், அவர் நிப்பாட்ட மாட்டாரு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், உள்ளாட்சியில மிகப்பெரிய வெற்றி, அடுத்தடுத்த எலெக்ஷன்ல வெற்றி தான் தளபதிக்கு, அது எந்த மாற்றமும் இல்லை. வந்து ஆர்எஸ் திமுக ஒரு மேயர் சென்னையில வந்து திமுக வின் பண்ணிட்டாலும் ஒரு பக்கம் மீசை எடுத்துற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு. ஒரு மேயர் வின் பண்ணிட்டா, டிவிகே மேயர் வின் பண்ணிடுச்சுன்னா நாங்க வந்து மீசை எடுத்துறோம். ஆர்எஸ் பாரதி சாருக்கு எவ்வளவு மீசை இருக்கு? நல்லா பெருசா இருக்குமா? கேஜிஎஃப் மாதிரி இருக்குமா? எஸ் மாதிரி இருக்குமா? அப்ப அது எடுத்தா என்ன, எடுக்கலாம் என்ன? அது அந்த ஒரு தைரியத்தில் தான் சொல்றது, நான் எடுத்துருவேன், நான் இது நீ எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, வேற ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க, நான் இனிமே அரசியலே பேச மாட்டேன், இல்லை அரசியல் விட்டு விலகிடுறேன், ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கங்களேன், நாங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். அதை விட்டு நான் மீசை எடுக்கிறேன், இது மாதிரிலாம் பல பேர் சொன்னாங்க. நான் வந்து நீ எடுத்துக்க மீசை, என் ஃப்ரெண்டெல்லாம் கூட சொன்னா, ஏய் டிவிக்கே ஜெயிக்காதா அப்படின்னா, இது கடந்த 6 மாசமா ஜெயிக்காதுன்னா, நான் ஜெயிக்கண்டான்னு. சரிடா ஜெயிச்சிருச்சுன்னா என்னடா பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீ மீசை ஏற்றுக்க, நானும் மீசை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு. டே மீசெல்லாம் ஒரு மேட்ரு இல்லடா, அதை போய் எடுத்து நான் எடுத்துருவேன்டா, எனக்கு பிரச்சனை இல்லடா, மீசை கம்மியாக தான்டா இருக்கு, நீ அவன் பார்த்தா இவ்வளோ வச்சிருப்பான், இதெல்லாம் ஒரு சேலஞ்சுன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் அந்த கட்சியில் பெரிய ஆளுங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, சின்னவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால ஜெயிக்கிறது முதல்ல நீங்க ஜெயிங்க ஃபர்ஸ்ட் இந்த உள்ளாட்சியில். இப்போ கூட பாருங்க, போற இடத்துலலாம் வந்து இன்னும் சொல்லணும்னா டிஎம்கேக்காக வந்து பேசுறதுக்கு ஆளு பெருசா இல்லை. பெரிய பெரிய ஆட்கள் பேசினாலும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஜென்சின்னு ஒரு கூட்டம் வந்து சுத்திட்டு இருக்கு, அது ஒரு சுத்திட்டு இருக்கு.
ஏன்னா அது ஏன் சுத்துறாங்க, எதுக்கு சுத்துறா, போனா டீ கிடைக்குது, ஃபுட்டு கிடைக்குது, பேமெண்ட் கிடைக்குது, சுத்துறாங்க. அதனால அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க ஏரியாலாம் ஒரு சில வேலை வெட்டியெல்லாம் விட்டு ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. ஜென்சின்னு அவனை என்னத்த பண்றது, இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறானுங்க. சரி நீ சுத்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது பிரயோஜனமா பேசு. அங்க போயிட்டு விஜய் சாரை அட்டாக் பண்றதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கு. முதல்வரை எதிர்த்து பேசணும், உடனே கைது பண்றது எப்படி பாக்குறீங்க? ஜூனியர்கள் தான் ரொம்ப காட்டமா இருக்காங்க, பேசியிருக்காங்க. எதிர்த்து பேசவே கூடாதா, கருத்து வைக்க கூடாதா? முதல்வரை எதிர்த்து பேசினவங்கள எத்தனை பேர் கைது பண்ணாங்க? இது எல்லாம் சொல்லுங்க. 10 பேர் பண்ணிருப்பாங்களா? அந்த 10 பேரும் என்ன பேசுறாங்க? அரெஸ்ட் பண்ண நினைச்சிருந்தா ரோஸ்ட் பிரதர் அண்ணனை எப்பயும் அரெஸ்ட் பண்ணிடணும். அரெஸ்ட் பண்ண நினைச்சிருந்தா ஜூலி அரெஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா அது தப்பு. அந்த சர்வாதிகாரத்தை நாங்க பண்ண மாட்டோம். யாரெல்லாம் ஒரு கேவலமான விமர்சனம் பண்றானோ அவனை மட்டும்தான் மோசமான விமர்சனம். ஒரு பேசுறதுக்கே அருவருப்பான விஷயங்கள், ஒரு கேவலமா பேசுறவங்கள தான் அரெஸ்ட் பண்றாரு. அது தப்பு கிடையாது. லா படி தானே பண்றாங்க.